ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறதான பொழுது, கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்து, அதாவது கொன்று பாவம் நிறைந்த பழைய சுபாவத்தை விட்டுவிட்டார்கள் என்பதை வலியுறுத்தி அவர் சொல்லுகிறார். இந்த வசனமானது விசுவாசிகள் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருப்பதையும் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் தெரிந்தெடுத்து பாவம் செய்கிறதன் அந்த சுபாவத்திற்கு ஒரு முடிவு கட்டுகிறார்கள் என்பதை மிகவும் அழகாக தெளிவுபடுத்தி சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தின்படி கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைய வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய பழைய பாவமாகிய அந்த மாம்ச குணத்தை, அதனுடைய அந்த இச்சைகளை அவைகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காமல் அதை முற்றிலுமாக சிலுவையில் அறைந்து ஆவியானவர் வழி நடத்துகிறதென புதிய வாழ்க்கையின்படி வாழும்படியாக நாட்களை அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி நம்மை பரிபூர்ணமாய் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறதான பொழுது, கிறிஸ்து இயேசுவை சார்ந்திருக்கிறதான நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே உண்டாகிறதான பாவ எண்ணங்களோ மாம்ச கிரியைகளையோ நாம் சிலுவையில் அறைகிறதான பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூடவே இருந்து ஆவியின் கனிகளை தந்து நம்மை வழிநடத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஒரு 2 நாட்களுக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம். நாட்களில் நம்முடைய மாம்ச கிரியைகளை முற்றிலுமாய் கல்வாரி சிலுவையிலே நாம் அறைய வேண்டும். அதாவது அந்த பாவ கிரியைகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே வாஞ்சிக்கிறார். அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன? 19வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டுள்ளதான விபச்சாரம், வேசுத்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள், இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரிகைகளுக்கு நிலந்த நாட்களே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காமல், என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதும் உண்மையிலிருந்து அந்த தெய்வீக கனி நிறைந்த அந்த சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாக என்னை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி, யார் ஒருவரோ உங்களை தெய்வ சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஆவியின் கனிகளால் நிறைக்க போதுமானவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மாம்சத்தின் கிரிகளை நீங்கள் சிலுவையில் அறைந்தால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் கொடுக்க முடியும். அல்லது மாம்சத்தின் கிரிகள் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுமாயின் நிச்சயமாக ஆண்டவருக்கென்று ஆவிக்குரிய கனிகளை ஒரு நாள் கொடுக்கவே முடியாது. ஆகையினால் இந்த காலை பொழுதிலே சற்று நம்மை உயிர்த்து ஆராய்ந்தவர்களாக, மாம்சத்தின் கிரிகள் என்னுடைய வாழ்க்கையில என்ன காணப்படுகிறதோ அவைகளை பரிபூர்ணமாய் விட்டுவிட பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்துல உங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறதான பொழுது, அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து ஆவியின் கனிகளால் நிறைக்க போதுமான தேவன். நாட்களும் முற்றுமுடிய தெய்வ சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் மாம்சத்தின் கிரிகளை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அன்போடு அழைக்கிறார். தேவ சமூகத்தில் தாழ்த்துவோமா, ஜெபிப்போம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதவர்களாக
ஒருவேளை அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரிகைகள் எங்கள் வாழ்க்கையில காணப்படுமாயின் தகப்பனே, அவைகளை பரிபூர்ணமாக நாங்கள் விட்டு கல்வாரி சிலுவையில் அவைகளை முற்றிலுமாய் அறைந்து விட்டு தகப்பனே, நாங்கள் ஆவியின் சிந்தனை தரித்தவர்களாக உமக்கென்று வாழ இந்த காலை பொழுதுல அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை கேட்ட யாவரையும் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் உண்மையில் இருந்த அந்த தெய்வீக அன்பும் அந்த தெய்வீக குணங்களும் தெய்வீக நிறைந்ததான அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்து கர்த்தர் நீங்க வழி நடத்துங்க ராஜா. ஆவியின் கனிகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.